அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கில்லி மாப்பிள்ளை பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு படத்துக்கு கதை எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஒளிப்பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படம் ஜெயிக்கணுன்னா அதுக்கு எல்லா அம்சங்களுமே நல்லா இருக்கணும். குறிப்பாக ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக அமையணும். அப்போ தான் அந்த படம் வெற்றி படமாக அமையும். அந்த வகையில் கில்லி மாப்பிள்ளை படம் ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியான ஒரு கதைக்கு சரியான ஒரு ஒளிப்பதிவாளர் தேவை. அப்போ தான் ஸ்க்ரீனில் அந்த கதை காட்சிகளை பிக்சரைஸ் பண்ணி ரசிகனுக்கு நேர்த்தியாக கொடுக்க முடியும். அந்த வகையில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கோன்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, அவர் ராஜராஜன் கேமராமேன் சாருடைய ஆஸ்தான சிஷ்யன். பல வருடங்கள் அவரிடம் பயிற்சி பெற்ற ஒரு ஒளிப்பதிவாளர். திரைத்துறைக்கு வரணுன்னா ஒரு ஒளிப்பதிவாளராக வேலை செய்யணுன்னா ஒன்று டிஎஃப்டி முடிச்சுட்டு பயிற்சி எடுத்துகிட்டு இங்கே பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தேர்ந்த ஒளிப்பதிவாளர்கிட்ட ஒரு நல்ல உதவியாளராக இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு பண்ணணும். அந்த வகையில் ராஜராஜன் சாரினுடைய உதவியாளராக பல வருடங்கள் வேலை செஞ்சு நல்ல தொழில் கற்றுட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே அவர் 2-3 படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அது நல்ல படங்கள். இந்த படத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிட்டாலும் கூட, ஒளிப்பதிவு அப்படிங்கிற அந்த பிரச்சனை வரும்போது நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஏன்னு கேட்டால், மிகப்பெரிய படங்களில் என்ன கேமரா கொண்டு வருவாங்களோ அதுதான் வேணும். ஏன்னா அப்போ தான் இந்த படத்தினுடைய காட்சிகள் ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக மக்கள்கிட்ட நாம் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, லொக்கேஷன்ஸு. ஒரு அருமையான கேமரா நாம் புக் பண்ணிட்டோம். இந்த கேமராவுக்கு தகுந்த மாதிரியான லொக்கேஷன்ஸு நாம் செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அழகழகான லொக்கேஷன்ஸு தான் இந்த கேமராக்குள்ளே நாம் படம் பிடிக்கும்போது அது காட்சியாக திரையில் தெரிகிற போது ரசிகன் வெகுவாக ரசிப்பான். அதே போல் நடிகர்கள், அற்புதமான அழகான முகம் கொண்ட நடிகர்களை தான் நாம் கதைக்கு கதாபாத்திரத்துக்கு தேவையானவர்களை புக் பண்ணணும். அவங்கள அழகாக காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தோம். அது நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஒளிப்பதிவாளர் வெங்கட் சார் தான். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஹீரோயினி செலெக்ஷனே அவர் பண்ணும்போது இந்த படம் நல்லா இருக்குங்க, இது ஓகே அப்படின்னு சொல்லி அவர் ஒப்புதல் கொடுத்த பிறகு தான் திவ்யாவையே நாங்கள் புக் பண்ணோம். அவர் என்ன கற்பனை பண்ணி அந்த பொண்ணு இப்படி இருக்கும், இது நல்லா வரும் அப்படின்னு யோசித்தாரோ, நான் என்ன யோசித்தேனோ அது திரையில் வந்திருக்கு. ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மூணாறினுடைய அழகு, பொள்ளாச்சியினுடைய அழகு, காட்சிகளினுடைய நேர்த்தியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்கோம். இந்த படம் மிக விரைவில் திரைக்கு வரப்போகுது. இந்த படத்தை நீங்கள் திரையில் பார்த்து
ரசித்து வெகுவாக பாராட்டுவீங்க, ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஒரு திரைப்படத்திற்கு கதை எப்படி முக்கியமோ அதுபோல் ஒளிப்பதிவும் முக்கியம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். அது ரொம்ப பொருத்தமாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை விரைவில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். நீங்கள்லாம் தேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்திற்கு ஆதரவு கொடுக்க வேணும். இந்த கில்லி மாப்பிள்ளை வெற்றி படமாக அமைச்சு தரணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வேண்டுகோளாக வச்சு மீண்டும் அடுத்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.